ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். இந்த தொடரிலே நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற வாக்கியம், அந்தரம் புக்கேனோ சஞ்சயனை போலே. இந்த வாக்கியம் நம்மளை எடுத்துன்னு போகக்கூடிய கதை மகாபாரத கதை. இந்த மகாபாரத கதையில் நம்ம பர்டிகுலர்லி நாம் இப்போ பார்க்க போகிறது சஞ்சயன் வரக்கூடிய பகுதி. சஞ்சயன் எங்கே வருகிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். சஞ்சயன் ஒரு பெரிய தவ ஞானி. அவர் ஒரு ரிஷி. அவர் நிறைய வேதங்கள் ஓதி சிறந்தவர். அவருக்கு பல வலிமைகள் உண்டு. அவரே ஒரு தவஸ்ரேஷ்டர். இவ்வளவு தவஸ்ரேஷ்டர் மட்டும் இல்லை, அவர் ஒரு ரொம்ப அழகான தேர் ஓட்டியும் கூட, தேர் பாகனாகவும் இருக்கக்கூடியவர். திருதராஷ்டிரனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். எவ்வளவு உற்ற நண்பன்னா, திருதராஷ்டிரன் தன்னுடைய ஆத்ம நண்பனாக நினைக்கக்கூடியவர் இந்த சஞ்சயன். இவ்வளவு பெரிய நெருக்கம் நிறைந்தவர் இந்த சஞ்சயன். இது இப்போ என்ன காலகட்டத்தில் இருக்கோம் அப்படின்னா, மகாபாரத கதையில் பாண்டவர்களை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு சூதுக்குள்ளே இறங்கி ஒரு சதி திட்டம் போட்டு திருதராஷ்டிரன் அவர்களை அழைத்து சூதாட கூப்பிடுறான். சூதுக்கு தர்மனை அழைத்து உட்கார வச்சு இங்கே எதிர தன்னுடைய மாமனான சகுனியை வைத்து தர்மன் எல்லாத்தையும் இழந்து விடுகிறான். இழந்த பாண்டவ சகோதரர்களுக்கு 12 ஆண்டுகள் கானகம் போகணும் அப்படிங்கிற ஒரு இதுவும், ஓராண்டு மறைந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு தண்டனையும் கொடுக்கப்படுறது. இதனால் பாண்டவர்கள் பாஞ்சாலியுடன் அப்படியே காட்டுக்கு போயிடுறாங்க. எதுக்காக இந்த 12 ஆண்டு அப்படின்னா, பாண்டவர்கள் இந்த ஆட்சி நடத்தி வந்தாலே மக்களுக்கெல்லாம் அவங்கள பிடிச்சிடுறது, அவங்களுடைய ஆட்சி தான் வேணும்னு கேட்குறாங்க. பாண்டவர்களுக்கும் நாடாளணுங்கிற ஆசை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒருத்தர் 12 வருஷம் காட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நாட்டை ஆளணுங்கிற ஆசையே இல்லாமல் போயிடும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் 12 ஆண்டுகள் இவங்க காட்டுக்கு போகட்டும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு அது தண்டனையாக, இந்த விளையாட்டினுடைய ஒரு தோல்வியின் ஒரு பரிசாக அது கொடுக்கப்படுறது. அதை ஏற்று போகிறாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, 12 ஆண்டுகள் காட்டில் இருக்கும்போது யார் இதில் மிஞ்சி உயிரோடு வராங்கிறதே பார்த்தலாம். ஏன்னா கொடிய வன விலங்குகள் நிறைந்த காடு இல்லையா, அதெல்லாம் தாண்டி எப்படி இவர்கள் உயிரோடு வர முடியும்? இவ்வளவும் தாண்டி உயிரோடு வரும்போது காட்டு வாழ்க்கைக்கு பழகி போன ஒருத்தர் நாட்டு வாழ்க்கை வேணும்னே ஆசைப்பட மாட்டாங்க. அப்போ அப்படிங்கிற பல சிந்தனைகள்னால இப்படி சொல்லப்பட்டது. ஆனால் பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் காட்டிலும் ஓராண்டு மறைந்தும் இருந்து மீண்டும் நாடு வேணும்னு கேட்குறாங்க. இப்படி இவர்கள் நாடு வேணும்னு கேட்க வந்த உடனே இவர்கள் திருதராஷ்டிரன் கௌரவர்கள் சார்பாக ஒரு தூது அனுப்புகிறான். இந்த தூதுக்கு யாரை அனுப்பலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர்களுடைய தேர்வு சஞ்சயன். சஞ்சயனிடம் எப்படியாவது இவர்களுடைய மனசை மாற்றி நீங்கள் அவங்கள மீண்டும் காட்டு வாழ்க்கைக்கே நெறிப்படுத்தி அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இதை கேட்டுக்கொண்ட சஞ்சயனும் வரான். சஞ்சயன் வாக்கில் ரொம்ப சாதுரியமானவன், ரொம்ப அழகாக பேசக்கூடிய திறமை நிறைந்தவர், ரொம்ப அழகாக அவருடைய தவ வலிமையின் காரணமாகவே ஒரு அமைதி நிறைந்த ஒருவர். வாழ்க்கையுடைய ஒரு முழுமையான தத்துவத்தையும் உணர்ந்தவர். நாம் வாழ்கின்ற நாளிலேயே நம்முடைய மறுமைக்காக நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு மிகப்பெரிய குறிக்கோளாக கொண்டு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு நெறியை போதிக்கக்கூடியவர் சஞ்சயன். அவர் அங்கிருந்து உபப்ளவ்ய அப்படிங்கிற நகரத்தில் பாண்டவர்கள் இருக்கிறார்கள். கண்ணனும் அங்கே தான் இருக்கான். அந்த இடத்துல அவரை சந்திக்க வந்ததும் முகமன் கூறுதல், ஒருவர் பார்த்து பேசி எப்படி இருக்கேன்னு எல்லாம் கேட்டதுமே, அப்பா 1 2 12 வருஷம் காட்டில் இருந்துட்டியே தர்மா, பாண்டவர்கள் இருந்தாலும் தர்மன் தானே நாடு ஆளணும்னு பெரியவனாக அவர்களுடைய தலைவனாக இருக்கான். அவனை பார்த்து சொல்கிறார். சொல்லி விட்டுட்டு, 12 ஆண்டு காட்டு வாழ்க்கை நமக்கு சொல்லித்தர விஷயம் என்ன? நம்ம எப்படி எளிமையாக வாழணும், வாழும்போது நாம் எதை தேடி வாழணும், நமக்காக வாழணுமா, நம்முடைய மக்களுக்காக வாழணுமா, நம்முடைய குடும்பத்துக்காக வாழணுமா, இல்லை இதையெல்லாம் தவிர்த்து நமக்கு இன்னொரு பிறவி இருக்குது, நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, நம்முடைய இறைவனுடைய திருவடியை சென்றடையணும், அதற்காக வாழணுமா அப்படிங்கிற பல விஷயங்களையும் எடுத்து சொல்லுறார். காடு ஆளுவது அப்படிங்கிறதுல நீங்கள்லாம் ரொம்ப சிறந்தவர்கள் ஆகிவிட்டீர்கள். இப்போது
உன்னுடைய நிலைமையை பார்த்தானா நாட்டாளும் திறமையை விட உங்களுக்கு காட்டாளர திறமை வந்து ரொம்ப வெகுவாக வளர்ந்து விட்டது. அப்படி ஒரு திறமை உங்களுக்கு இருக்குது. இவ்வளவெல்லாம் திறமை வந்தும் காட்டினுடைய வாழ்க்கையை வாழ்ந்து பழகிய பிறகும் காட்டு வாழ்க்கையின் மூலமாக தவ நெறியை ஓம்பி வாழ்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அடைந்த பிறகும் நீங்கள் ஏன் நாடு ஆளணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களுக்கோ தெரியும் எதிரில் இருக்கிறது கூடியவன் எல்லாமே உங்களுடைய சகோதரன், உற்றார் இல்லையா? ஒரு 2 சகோதரர்களுக்கு நடுவே போர் நடக்கிறதுனால நடக்க போகிறது என்ன? நம்ம குடும்பத்தவர்கள் தான் அழிய போகிறாங்க. இதுவா நம்முடைய நெறி? இதுக்காகவா தவம் மேற்கொள்கிறோம்? நம்ம தவம் மேற்கொள்வது எதுக்காக? நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அவ்வளவெல்லாம் செஞ்சுட்டு நீ ஏன்பா இந்த கிட்டத்தட்ட சொல்லணுமானா இந்த மாதிரி சாக்கடையில் வந்து விழணும், நாடு ஆளணுங்கிற எண்ணத்துக்கு போகணும். அது வேண்டாம். நீ காடு ஆளுறதுலேயே வல்லவனாக இருக்க, அதையே நீ பண்ணணும். நீ இந்த நாடுங்கிற குப்பைக்குள்ளே வராத அப்படிங்கிற முகமாக சஞ்சயன் பேசுகிறார். இதெல்லாம் கேட்டதும் தருமனுக்கு கோபம் வருது. ஆனால் அவர் வந்து ஒரு அமைதியான நிலையில் பதிலை சொல்லுறார். இல்லை, எங்களுக்கு அது நெறி அல்ல. வாழ்க்கையில் தர்ம நெறி என்ன அப்படின்னா நம்முடைய பகைவரை அழித்து ஒடுக்கி வாழ்வதே தர்ம நெறி. அத்தனை தர்மங்களிலும் சிறந்தது அதுவே அப்படிங்கிறார். இதை கேட்டுட்டு இருந்த பீமனுக்கு பயங்கரமான கோபம் வருது. நான் என்ன கோழையாக வாழணுமா? எவன் ஒருவன் நமக்கு எதிரியாக இருக்கானோ அந்த எதிரியை வீழ்த்தி தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியது, அவர்கள் சூதால வென்றதை வீழ்த்தி போர் செய்து வீழ்த்துவதே நம்மளுடைய கடமை அப்படின்னு பீமன் சொல்கிறான். வெகுண்டெழுந்து வரான். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கண்ணபெருமான் அவனும் சொல்கிறான், சஞ்சயா நீ சொன்னதெல்லாம் சரிதான், ஆனால் தர்மத்தை பரிபாலனம் பண்ணுறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. அதாவது அதர்மத்தை வீழ்த்துவது. அந்த அதர்மத்தை வீழ்த்துறதுக்கு நமக்கு வலிமை தேவை. அந்த வலிமை நிறைந்த இவர்கள் போர் செய்யத்தான் போகிறார்கள், போர் நடக்கத்தான் போகிறதுன்னு. இதை முழுசாக கேட்டுன்னு இருந்துட்டு சஞ்சயன் நேர திருதராஷ்டிரன்ட்ட வரா. திருதராஷ்டிரன்ட்ட வந்து பாண்டவர்களுடைய முடிவு இதுதான், நிச்சயமாக அவர்கள் போர் செய்வார்கள், இந்த போர் நடக்கத்தான் போகிறது. இந்த போர் நடக்க போகிறது மட்டும் இல்லை, தர்மன் அங்கே இருக்கான், தர்மம் அவர்கள் பக்கம் இருக்கிறது, வலிமையான 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள், கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் பக்கம் இருக்கிறான். இதையெல்லாம் வச்சும் பார்க்கும் பொழுது திருதராஷ்டிரனும் அவனுடைய சகோதரர்களும் மொத்த அதர்மமும் இருக்கக்கூடிய இந்த அணி இதில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற உண்மையை அப்படியே நாடாளும் அரசனாகிய திருதராஷ்டிரன் கிட்ட எடுத்து சொல்கிறான் சஞ்சயன். இதற்கப்புறம் கண்ணனுடைய தூது நடக்கிறது. கண்ணன் வந்து திருதராஷ்டிரனுடைய சபைக்கு தூது வரான். அப்பவும் வந்து கேட்குறான், ஒவ்வொருத்தராக சொல்ல தர்மன் சொல்கிறான், எப்படியாவது சமாதானம் பேசிடுப்பா, நமக்கு போர் வேண்டாம் சகோதரர்களோடன்னு. கடைசியில் பாஞ்சாலி வந்து கேட்குறா கண்ணனிடம், நான் சபதம் பண்ணியிருக்கேனே கண்ணா, நான் வந்து அந்த திருதராஷ்டிரன் வந்து அவன் வீழ்ந்து அவனுடைய ரத்தம் பூசி தான் நான் என்னுடைய கூந்தலை முடிப்பேன்னு, நீ அதை செஞ்சு தருவியா மாட்டியான்னு கேட்குறா. கண்ணன் வாக்கு கொடுக்கிறான், அது நடக்கும் அப்படின்னு. அந்த தூதும் நடக்கிறது. அதற்கப்புறமா குருக்ஷேத்திர யுத்தம் ஆரம்பிக்கிறது. இந்த குருக்ஷேத்திர யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது சஞ்சயனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் இதுதான். குருக்ஷேத்திர யுத்தத்துடைய நேரடி வர்ணனை செய்யும் வலிமையை அவனுடைய தவ வலிமையாலும் அவனுக்கு இருந்த ஒரு பலனாலும் வர பலன்களாலும் கண்ணபெருமானுடைய திருவருளாலும் அது வந்து கிடைக்கிறது. குருக்ஷேத்திர யுத்தம் அப்படி நடக்கும் பொழுதே அதை திருதராஷ்டிரனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் அவர் வந்து காந்தாரிக்கும் அப்படியே சொல்லிக்கொண்டே வரார். குருக்ஷேத்திர யுத்தம் துவங்குகிறது. கண்ணன் வந்து சாரதியாக அப்படியே தேர் ஓட்டியாக தேரை ஓட்டின்னு வரான். அவனுடைய தேரில் பார்த்தன், தேர் தட்டில் பார்த்தனாகிய அர்ஜுனன் அமர்ந்திருக்கிறான். அர்ஜுனன் இந்த போர்க்களத்துக்குள்ளே வரான். போர்க்களத்துக்குள்ளே வந்ததும் பார்க்குறான் எதிரில் யார் நிற்கிறார்கள்னு. எதிர நிற்கிறது எல்லாமே உற்றார் உறவினர், சகோதரர்கள், பெரியப்பா, சித்தப்பா, இப்படி அனைவரும் நிற்கிறார்கள். அதை பார்த்ததுமே சொல்கிறான், போர் வேண்டேன், போர் வேண்டேன், யான் போர் வேண்டேன் கண்ணா, உற்றாரை கொல்வதற்கா போர் அப்படின்னு அவன் தன்னுடைய ஆயுதங்களை கீழே போட்டுடுறான். அந்த நேரத்தில் அங்கே நடக்கக்கூடியது தான் உலகுக்கெல்லாம் உபதேசமாக கண்ணபெருமான் எடுத்து உரைத்த அந்த பகவத்கீதையினுடைய உபதேசம். கண்ணன் அப்படியே விஸ்வரூப தரிசனம் தரான். மற்ற உலகத்தினர் அனைவருக்கும் இந்த காட்சியை வந்து தெரியாது. இந்த காட்சி வந்து கண்ணனுடைய மாயாஜால காட்சி. எல்லாருமே அங்கே இருக்கிறார்கள், ஆனால் அந்த நொடியில் மாயை சூழப்படுகிறது. யாருக்குமே என்ன நடக்கிறதுன்னு தெரியாது.
ஒரே ஒருத்தனுக்கு தான் அந்த காட்சி தெரிகிறது. அந்த காட்சி அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனமாக கண்ணன் அங்கே காட்சி அளிக்கிறான். நானே எல்லாம் அப்படிங்கிறத காட்சி அளிக்கிறான். தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற காட்சியை சொல்லுறான். தர்மம் தழைத்தோங்கணும் அப்படின்னா இதில் உற்றார் உறவினர் இல்லை அப்படிங்கிறத சொல்லுறான். இவர்களை எல்லாம் நீ கூட பிறந்த சகோதரனா பார்க்காத அப்படிங்கிறத சொல்கிறான். அந்த பற்று அறுத்தல் அப்படிங்கிற ஒரு நிலையை அந்த இடத்துல எடுத்து காட்டுறான். மிகப்பெரிய உபதேசமாக இன்னைக்கு நம்ம மேலாண்மை தத்துவத்துக்கெல்லாம் அடிப்படையாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உபதேசமான பகவத்கீதையுடைய உபதேசம், கண்ணனுடைய உபதேசம் அந்த இடத்துல நடக்கிறது. அது நடக்கும் பொழுது 2 பேருக்கு தான் கண்ணனுடைய விஸ்வரூப தரிசனம் கிடைக்கிறது. ஒன்று அர்ஜுனனுக்கு, மற்றொருவர் சஞ்சயனுக்கு. சஞ்சயனுக்கு குருக்ஷேத்திர யுத்தத்தில் நடக்கிற காட்சியை பார்க்கக்கூடிய சித்தி கிடைத்ததினாலே, வரம் கிடைத்ததினாலே அங்கே அவன் விஸ்வரூப தரிசனம் எடுத்து அந்த திருமால் உலகளந்தான் அங்கே கொடுக்கக்கூடிய காட்சியெல்லாம் சஞ்சயன் மட்டும்தான் பார்க்குறான். திருதராஷ்டிரனுக்கு செவி வழியாக தான் செய்தி போய் சேர்கிறது. ஆனால் சஞ்சயனுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அதை குறிப்பிட்டு நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறார், அந்தரம் புக்கேனோ சஞ்சயனை போலே அப்படின்னு சொல்கிறார்.